தேவையில்லாமல் கலங்கக்கூடாது, கலக்கமோ பயமோ வரக்கூடாது. சமாதானத்தை உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் நிறைவாய் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை ஆற்றி தேற்றுகிறார். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அப்போ சீஷர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தன்னை பின்பற்றினவர்கள் தான் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் ஏதோ ஒரு உலகத்தின் காரியங்கள் இல்லை, அவர்களை நெருக்குகிற போராட்டங்கள், அவர்களுக்கு விரோதமாய் வருகிற உலக மாமிச பிசாசின் கிரியைகள் ஒன்றும் அவர்களை மேற்கொள்ளக்கூடாது. அவருடைய இருதயத்தையோ அவருடைய உள்ளத்தையோ அவருடைய சிந்தையோ அது பாதிக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கொடுக்கிற சமாதானத்தினால் அவர்கள் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சமாதானத்தினால, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், அது நிறைவான ஒரு சமாதானம். பொதுவாக சமாதானம் என்று சொல்லும் பொழுது அது எபிரேய பாஷையில் ஷாலோம், யெகோவா ஷாலோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமாதானக்காரனர், சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த யெகோவா ஷாலோம், தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள நிறைவாய் வருகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு குறைவும் இல்லாதபடி ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் பரிபூரணமாக அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது. அல்லேலூயா. செய்து முடிப்பது. ஏதோ ஒரு சமாதானம் அல்ல. இப்போ பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் கடந்து போகிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம். தேவனுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், தேவ சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்க்கிறார், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டு அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சும்மா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் அந்த உலகத்தின் பிடியிலோ மாம்சத்தின் பிடியிலோ பிசாசின் வல்லமைகளுக்குள்ள அகப்பட்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? தேவராஜ்யத்திற்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது அவருக்கு பிரியமான அவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிற தேவ நாம மகிமைக்காக வாழ்கிற ஒரு தேவ ஜனமாய், தேவ பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போது ஏனோ தானோ என்று சொல்லி கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனும் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் நமக்குள்ள சமாதானத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால், தேவ சமாதானத்தை நம்ம பெற்று அனுபவித்திருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம், இதுதான் நிஜமானது. இந்த நிஜத்துக்குள்ள, இந்த சத்தியத்துக்குள்ள நாம் எப்போ என்ன செய்யணும்னா வேரூன்றப்படணும். நமக்கு இந்த மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? மரத்தில் வேர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, வேர் எப்படி படர்ந்து போகுதுன்னு தெரியாது, வேர் எவ்வளவு ஆழமாக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய கிரியைகள், அதனுடைய பலன் பசுமையாய் கனியுள்ள ஜீவியமாக இருக்கும் பொழுது தான் இந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் இத்தனை வருஷமாக இருக்கும், இந்த மரத்தில் உள்ள வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளவு கனியுள்ளதாக இருக்கும், எவ்வளோ பசுமையானதாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாம் கீழே வேர் பெற்ற வேண்டும். எப்படி வேர் பெற்ற வேண்டும் என்று சொன்னால், கண்மலையாகிய கிறிஸ்துவில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். நம்முடைய சுயபலத்தில் செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய உள்ளத்தை எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருக்கணும், எப்போதும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கணும். அதற்கேற்ற விதத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கணும், அதற்கேற்ற விதத்தில் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஏன் சந்தோஷமா இல்லையா? ஆமேன். சிலுவை தியான கூட்டத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆசாரியர்களை பார்த்து அன்னைக்கு சொல்கிறார் ஆண்டவர் என்னாகமத்தில், நீங்கள் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? படிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். படிங்க சிஸ்டர். ஆரோனோடும் ஒரு குமாரனோடும் ஆசாரியர்களோடு சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீ சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசாரியர்களுக்கு, ஊழியர்களுக்கு, தேவ ஜனங்களை நடத்துகிற அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உன்னை காக்க கடவர், ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. அங்கே சமாதானம் வருது பாருங்க.
இந்த சமாதானத்தினால நாம் நிரம்பி இருக்கணும். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். அதை செய்து முடிக்கிற நேரத்தில் நமக்கு நாம் இந்த காரியத்தை, இந்த செயலை, நம்ம செய்ய நினைத்ததை, இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம், எனக்கு எந்த பின்விளைவும் இல்லை என்னால் இந்த செயலினால் மற்றவர்களுக்கு எந்த பின்விளைவும் இல்லை அப்படின்ற ஒரு நிறைவு நமக்குள்ளே உண்டாகுது பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான சமாதானம். அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன். இல்லை ஐயோ இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கலாமோ, கொஞ்சம் குறைவாக செஞ்சுட்டனோ, இல்லை செய்ய முடியாதபடி விட்டுட்டனோ, ஐயோ தப்பாக செஞ்சுட்டனோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வராதபடிக்கு ஒரு காரியத்தை, அது எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்துவதாக இருக்கலாம், நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறதா இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை சபையில் செய்கிற காரியங்களாக இருக்கலாம், அதை ஒரு நிறைவோடு செய்ய வேண்டும். அப்போ நிறைவோடு செய்யணும்னு சொன்னால் எப்படிப்பட்ட விதத்தில் செய்யணும்னு சொன்னால், நம்முடைய உள்ளான மனதிலிருந்து செய்யணும். ஏதோ கடமைக்காக அந்த காரியத்தை செய்யக்கூடாது. சரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக போய் வேலை செய்வோம். இன்றைக்கெல்லாம் உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னால், ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் உலகத்தின் காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய யுத்தத்தின் செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் குறித்து நாம் கலங்காதபடிக்கு, அதை குறித்து சிந்திக்காதபடிக்கு, அதை குறித்து வீணான எண்ணம் கொள்ளாதபடிக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் இங்கே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது, அது நிறைவாய் தங்கி இருக்குது, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ இங்கே இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நான் சமாதானத்தோடு இருப்பேன். என்னுடைய சமாதானத்தின்படி அல்ல, இல்லை மற்றவர்கள் எனக்கு கொடுக்கிற சமாதானத்தின்படி அல்ல, அதை எல்லாவற்றையும் கிரகித்து கொண்டு தேவன் எனக்கு என்ன சமாதானத்தை வைத்திருக்கிறார், எந்த விதத்தில் நான் சமாதானமாக செயல்படுவதற்கு என்னை அனுதினமும் நடத்துகிறார், அப்படிப்பட்ட விதத்தில் நான் நடக்கிறவனாக இருக்கணும், நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆசாரியர்களுக்கு, இல்லை அன்றைக்கு அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொல்றாரு, என் ஜனத்துக்கு நீ சமாதானத்தை கூறு என்று சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது தேவதூதர்கள் வந்து சொன்னார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அப்போ அது வரைக்கும் மனுஷர்கள் மத்தியில் சமாதானம் நிரந்தரமாக தங்கி இருக்கவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் சமாதானம் அவர்களுக்குள்ளாய் நிறைவாய் வந்து தங்குகிற விதத்தில் உலகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமாய் போகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை விதத்தில் அவர்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாக கடந்து சென்றாலும் இயேசு எனக்குள் இருக்கிறார், எனக்காக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவரை காண்பேன் என்று சொல்லி அவரை காணாத யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார் இல்லையா? தன்னுடைய ஜீவியத்தில் அவர் பேசுகிறார். அவருடைய யோபுடைய சரித்திர புத்தகத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். ஆனால் அவருக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய வாழ்க்கைக்கு அப்புறம், அவர் வாழ்ந்த நாட்களுக்கு அப்புறம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள், அவருக்குள்ள இருந்த ஒரு மன நிறைவு, அவருக்குள்ள இருந்த ஒரு தேவ சமாதானம், எத்தனை பிரச்சனைகள் வழியாக அவர் கடந்து சென்றார், எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் நடுத்தருவில் நின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? அத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் தனக்கு வந்த மனபாரங்களை அவர் சொன்னாரே தவிர, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த நிறைவு அவருக்குள்ள, அந்த சமாதானம் அவருக்குள்ள நிறைவாய் தங்கியிருந்தபடினால பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், ஆனால் ஆண்டவருக்காக நான் நிற்பேன், அவர் கொடுக்கிற சமாதானம் என் உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது, அதற்காக நான் ஒருபோதும் அதற்கு விரோதமான காரியங்களிலோ அவருக்கு பிரியமில்லாத செயல்களிலோ நான் ஒருபோதும் என்னுடைய எண்ணத்தை, சிந்தையை அனுமதிக்க மாட்டேன், செலவு செய்ய மாட்டேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன். உலகத்தின் காரியங்களுக்கோ, பிசாசின் கிரியைகளுக்கோ, அந்தகார வல்லமைகளுக்கோ ஒருபோதும் என்னுடைய எண்ணங்களை நான் ஒருபோதும் அர்ப்பணிக்க மாட்டேன் என்பதில் அவர் திடத்தன்மையோடு இருந்தார், ஸ்திரத்தன்மையோடு இருந்தார். அது நிமித்தமாய் தான் அது என்ன, அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது? இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட விதத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த சமாதானம் என்ன இருக்குது என்ன இல்லை என்பது முக்கியம் கிடையாது. இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் மேன்மைகள் அது நமக்குள்ள பூரணப்பட்டு கொண்டே இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் சுருக்கமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் ஜீசஸ் 71வது அதிகாரம், சங்கீதம் 71 2வது வசனத்தை படிங்க. உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். அப்போ அந்த உலகத்தில் மனிதர்கள் நீதியின் நிமித்தம் தான் விடுவிக்கப்படுகிறார்கள். அநீதியான இந்த உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில் தேவனுடைய நீதி ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வரும் பொழுதுதான் அந்த மனிதன் உண்மையாகவே விடுவிக்கப்படுகிறான், உண்மையாகவே அவன் காக்கப்படுகிறான். அப்போ எப்படி அவர் காக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் முதல்ல ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால், நம்மை காக்கிற விதமாய் ஆசீர்வதிக்கிறார்.
எதை காக்கிறார்? நம்முடைய போக்கை காக்கிறார், நம்முடைய வரத்தை காக்கிறார், நம்முடைய சரீரத்தின் எல்லா விதமான அவயவங்களையும் பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார், நம்முடைய சபையை பாதுகாக்கிறார், நம்முடைய வேலையை பாதுகாக்கிறார், நம்முடைய தொழிலை பாதுகாக்கிறார். எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர் பாதுகாக்கிற முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு 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 காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறார். அவர் இருதயத்தை அவருக்கு பிரியமான விதத்தில் அவர் வணைந்து கொண்டு அதற்கேற்ற விதத்தில் அவர் பாதுகாக்கிறார். இருதயம்னா என்ன? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மனசாட்சி, இவைகள் எல்லாம் அடங்கிய ஒரு பொக்கிஷங்கள் அடங்கிய ஒரு உறுப்பு தான் நம்ம இருதயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காரியத்தை தான் இருதயம்னு சொல்கிறோம் ஆவிக்குரிய நிலையில். அப்போ அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், நம்ம செயல்பாடுகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவ சித்தத்தின்படியானதாக இருக்கணும், தேவன் நடத்துகிற வண்ணமாக இருக்கணும். அப்போ இருதயம் என்ன காரியத்தினால நிரம்பி இருக்கிறது? நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால நிரம்பி இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்கிறது, நான் என் ராஜாவை குறித்து பாடின பாட்டு என்று சொல்லி பரிசுத்தவான் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தவான் சொன்ன வார்த்தைகளை. அப்போ நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்கணும்னு சொன்னால், அதற்கு முன்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது. உலகத்தின் காரியங்கள், என் ஆத்மாவில் ஒரு ஏங்கல் இருக்கிறது, என் எண்ணங்களில் ஒரு ஏங்கல் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை, அந்த எண்ணத்தை, அந்த சிந்தையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், எப்படி அதை நிறைவேற்றுவேன், எப்படி அது பரிபூர்ணமாகும் என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது அவனுக்குள்ள தோன்றுகிறது, என் ஆத்தும நேசர், அவர் எனக்காக செய்த தியாகம், அவர் எனக்காக சிலுவையில் மரிக்க போகிற அந்த காரியங்கள் குறித்த ஒரு தரிசன கண்களோடு அவர் எழுதுகிறார். இந்த காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்தரலும். அப்போ அதற்கு முன்பதாக நாம் சுயநீதியின்படி, அதற்கு முன்பதாக மனிதர்கள் சுயநீதியின்படி வாழ்ந்தார்கள். அவங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும். இன்றைக்கி சிலர் நல்லதெல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ வலது கையில் செஞ்சானா இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வலது கையில் நீ ஒன்று செஞ்சானா இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ இடது கையை இப்படி வச்சுட்டு தான் வலது கையில் உள்ள கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். நாம் கொடுக்குறதோ செய்கிறதோ, நம்ம செய்கிற நற்கிரியைகளோ யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியணும்னு அவசியமும் கிடையாது. ஆண்டவருக்கு தெரியணும், பரலோக தேவனுக்கு தெரியணும். அது அங்கே கணக்கில் எழுதப்படணும். அங்கே நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே கணக்கில் வரணும். இவர் இதை செஞ்சார், இவன் இதை செஞ்சான், என் பிள்ளை இதை செஞ்சான், என் மகா இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய கணக்கில் வரணும். நாம் மற்றவர்களுக்கு தெரிகிற வண்ணமாகவோ செய்யவே கூடாது, செய்யணும்னு அவசியமும் கிடையாது. ஆண்டவர் எதை ஆராய்ந்து பார்க்கிறார்? உள்ளத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறது தேவன். அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நாம் எதையும் என்ன செய்ய முடியாது, மறைக்கவும் முடியாது, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு காட்டவும் முடியாது. ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், இல்லைப்பா நீ ஒன்றுமே செய்யலை. நேற்று கூட இங்கேருந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் நினைக்கிறேன், ஐயா பேசினாரோ இல்லை பாஸ்டர் பேசினாரோ தெரியல, நாம் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு முன்பதாக அப்படியே நிர்வாணமாக இருக்கிறோம். நேற்று பைபிள் காலேஜில் பேசினாங்க, நான் நினைக்கிறேன் பெரியவர் பேசினார், செல்லதுரை ஐயா. அவருக்கு முன்பதாக நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம், எதையுமே அவர்கிட்ட மறைக்க முடியாது, எதையுமே நம்ம எக்ஸ்ட்ரா போட்டும் சொல்லவும் முடியாது. ஆண்டவரே நான் அப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணேன். அவர் சொல்லுவார், நீ கப்சிப்னு இருப்பா, வாயை மூடு, கொஞ்சம் மௌனமாக இரு, போதும், அது போதும், என் சமாதானம் உனக்குள்ளே நிறைவாய் தங்கி இருக்கும், பயப்படாத, நான் உன்னை காக்கிறேன். எப்படி காக்கிறேன்னு சொன்னால் நீதியின்படி காக்கிறேன், தேவனுடைய நீதி. அப்போது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 53ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், நல்ல அருமையான ஒரு வார்த்தை. 53வது அதிகாரத்தில் நாமெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாம் மாடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பாருங்கள், நம்ம சுயஷ்டத்தின்படி தான் அலைஞ்சோம், நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளின்படி அலைந்தோம். உலக மாமிச பிசாசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ, என்ன அறிந்து கொண்டோமோ அப்படி நம்ம புத்தியில் அந்தகாரப்பட்டு தான் இந்த உலகத்தில் இருந்தோம். வழி தப்பின ஆடுகளைப் போல அலைந்தோம். ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிற அந்த மந்தைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். எப்படி சேர்த்தார் தெரியுமா? 11ஆம் வசனத்தில், அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் உங்களை என்ன நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய நீதியை நமக்குள்ளே செலுத்தி தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் அது வரும். தேவ நீதியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் படிச்சோன்னா நமக்கு தெரியும். ரோமர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம், ஜீசஸ் 27
23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மேன்மையை கொண்டு கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதற்கு முதல் வசனம் சொல்லுகிறது, இது விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அப்போ நாம தேவனுடைய சமூகத்தில் தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயநீதியின்படி நம்ம தேவ சமூகத்தில் போக முடியாது. சுயநீதியின்படி தேவ சமாதானத்தை நமக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ நீதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த நீதியை பெற்றுக்கொள்றதுக்காக தான் நீதி அறியாத நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், ஆனால் அவர் நீதிமான் என்று சொல்லி பிலாத்துவின் மனைவி சொல்றான் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறா, அவர் ஒரு நீதிமான், அவரை நீங்கள் விடுதலை பண்ணிரு, ராத்திரியெல்லாம் அவர் நிமித்தமாக நீங்கள் இந்த உலகத்தில் இந்த 2 நாளாக நடக்கிற காரியங்களை குறித்து நான் யோசிக்கும் பொழுது எனக்குள்ள என் ஆத்மாவில் என் இருதயத்தில் பெரிய பாரமாக இருந்துச்சு. அதனால் தயவுசெய்து அந்த நீதிமானை நீ விடுதலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி தன் புருஷனுக்கு சொல்கிறா பிலாத்துக்கு. அவர் நீதிமான் என்று சொல்லி தேவனை அறியாத ஒரு புறஜாதி பிலாத்துவின் மனைவி சொல்கிறா. அப்போ அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய மகிமையை அந்த இடத்துல அந்த அரண்மனையில் தான் அங்கே விசாரணை நடந்துகிட்டு இருக்குது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக. அப்போ அந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வெளிச்சம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதிக்குது. அவளுக்கு பிலாத்துவின் மனைவிக்கு மாத்திரம் அந்த நீதிமான் என்கிற அந்த உணர்வு வந்திருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எத்தனை பேர்களுக்கு அந்த உணர்வு வந்திருக்கும் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருப்பாருங்க. இவர் நீதிமான், இவர் தேவனுடைய குமாரன், இவர் வெறுமனே மரியாளின் மைந்தன் மாத்திரம் கிடையாது, யோசேப்பின் குமாரன் மாத்திரம் கிடையாது, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி எத்தனை பேர் அன்னைக்கு அறிக்கை செய்திருப்பார்கள். அப்போ அப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய மகிமை. அப்போ அப்படின்னா நம்ம தேவ நீதியினால் நிரம்பின தேவ நீதிக்கு ஏற்ற நீதிமான்களாக இருக்கணும். அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவ நீதியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் மீட்டு கொண்டாரோ, அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு நாம் கடந்து வரும்பொழுது இயேசுவே நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாம் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய வந்த பொழுதே நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். அப்போ அவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நம்மை காப்பதற்காக ஆசீர்வதிக்கிறார் முதலாவதாக. அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வசனத்தில் அடுத்தது படிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதுக்காக ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா நம்மை காப்பதற்காக. நாம நினைக்கிறோம் காவல்னா என் போக்க காப்பார், வரத்தை காப்பார், எல்லாத்தையும் காப்பார். கரெக்ட், நல்லது. ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இருதயத்தை காக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து தான் எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் இருதயத்திலிருந்து தான் வருது. அதனால அவர் காக்கிறது முதலாவது என்ன காக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை காக்கிறார். இருதயத்தை காத்து அதை அவருக்கு முன்பதாக நிலைநிறுத்தி தேவ நீதியின்படி செயல்படுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிற அந்த மேன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவர் தம்முடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிப்பிக்க பண்ணி நம்ம மேல கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ கிருபை நம்ம மேல மழை போல பொழிந்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்குது. கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை சொல்லி முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமானதை செய்கிற அந்த மேன்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறோம். எதை செய்தாலும் சரி, எதை யோசித்தாலும் சரி, எதை சிந்தித்தாலும் சரி, இது தேவனுக்கு பிரியமா? உண்மையில தேவனுக்கு பிரியமா தான் சொல்கிறேனா, செய்கிறேனா, சொல்லுகிறேனா? இல்லை ஒருவேளை நாம் அறியாதபடி நம்முடைய மாம்ச புத்தியில், ஏன்னா அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார், அதெல்லாம் இன்றைக்கும் அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் நம்ம அறியாதபடி மாம்ச சிந்தையில் இல்லை மற்றவருடைய ஆலோசனையின்படி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோமே, உடனே நாம் சுதாரித்து கொண்டு அதை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய கிருபையின் மழையை நம்ம பொழிய செய்து நம்முடைய குறைகளின்படி நம்மை நியாயந்திருக்காமல் அவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்கி அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்த தேவன் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம என்ன செய்கிறார்? நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. வெறுமனே எடுத்த உடனே சமாதானத்தை கொடுப்பது அவருக்கு ஆசைதான். ஆனால் அந்த சமாதானம் நமக்குள்ள நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமாதானம் நமக்குள்ள பரிபூர்ணமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய ஜீவியம் இருக்கணும். ஒரு பில்டிங் சபை அருமையாக கட்டப்பட்டிருக்கு, இத்தனை விதமான அலங்காரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இதற்கு கீழே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கிற ஸ்ட்ராங் தான் இந்த சபைக்கு எல்லா விதத்திலும் உறுதியாய் இது நிலை நிற்க செய்கிறது.
அப்போ அந்த அடிப்படை ரொம்ப முக்கியம். எல்லா விதத்திலும் அடிப்படை ரொம்ப முக்கியம். நாம் ஒருபோதும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆவியில் வளர்ந்துட்டேன், சத்தியத்தை இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, அனுதினமும் சிலுவை ஏண்டே வர வேண்டும், அனுதினமும் சிலுவை ஏண்டே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இந்த துன்மார்க்க உலகத்தில் அதாவது எப்படி இருக்குது, சபிக்கப்பட்ட உலகத்தில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் நமக்கு விரோதமாக வருகிற நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தைகளில், நம்முடைய நினைவுகளில், நம்முடைய காதுகளில், நம்முடைய கண்களில் வருகிற காரியங்களின் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இருதயம் ஒருபோதும் அதற்குள்ளே போயிடக்கூடாது. அப்போ அதற்கேற்ற விதத்தில் செயல்படுகிறோட நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அப்படி தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை மழை போல நம்ம மேல் என்ன செய்கிறார், அவர் பொழிந்தருள் கொண்டே இருக்கிறார். அப்படி பொழிந்தருள் கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன செய்கிறது, நாம் ஒருபோதும் பயப்படவே மாட்டோம். பாருங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவங்க படிங்க. நான் எடுத்தேன்னா நான் படிச்சிருவேன். ஜீசஸ். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆமென். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? தேவ கிருபை என் மேல இருக்குது. தேவன் என்ன நீதிமானாக்கி இருக்கிறார். தேவ சமாதானம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. நான் மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு, ஐயோ இவங்க இப்படி வரல, என் கூட சேர்ந்து வரல, உலகத்தின் காரியங்களுக்கு நான் சொன்ன வரல, உலகத்தின் காரியம், அது அந்த பயமே நமக்குள்ள வரவே கூடாது. ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம இங்கே போகலன்னு சொன்னோன்னா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களோ, குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டாங்களோ, நமக்குலாம் நம்ம இப்படிப்பட்ட சிந்தெல்லாம் நமக்குள்ளே வருது பாருங்கள். அது என்ன செய்கிறது, தேவ சமாதானத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதெல்லாம் தடை கற்களாக இருக்கிறது. நாம் அதுக்காக மிஞ்சின நீதிமானாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும். அதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. அப்போ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். சில நேரங்களில் நாம் அறியாதபடி சில காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்ம மேலே மழை போல பொழிந்தருளி அவருடைய முகத்தின் பிரசனத்தின் நிமித்தமாய் அவர் நம்ம மேலே கிருபையாக இருந்து என்ன செய்கிறார் தெரியுமா, என் பிள்ளை தெரியாமல் செஞ்சுட்டான், என் மக தெரியாமல் செஞ்சுட்டான், இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்க, நான் என்ன செய்யட்டும், என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்களை சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும், மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாதுகாப்பை, ஆத்தும மீட்பின் பாதுகாப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கட்டும் என்று சொல்லி அதற்கேற்ற விதத்தில் தேவனே அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். அல்லேலூயா. தேவராஜ்யம் நடத்துகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவராஜ்யத்தினால நடத்தப்படுகிறவர்கள், அதை மறக்கவே கூடாது. நமக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வேணாலும் வரலாம், இல்லாமைகள் வரலாம், வறுமைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், இல்லாமைகள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தின் வல்லமை, கல்வாரி சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பின் மேன்மைகள் இன்றைக்கு நமக்குள்ள அது நிரந்தரமாய் தங்கியிருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் மறக்கவே கூடாது. அப்போ தான் அந்த சமாதானம் நமக்குள்ள நிறைவாய் தங்கியிருக்கும். அந்த சமாதானத்தை நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறோம். நம்ம 3வது பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்ப பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். அடுத்த வசனம் 26, என்னாகமம் 6:26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். 1வது வசனம் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது எங்க வேணாலும் இருந்து ஆசீர்வதிக்கலாம் இல்லையா, ஆமென். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய இருதயத்தை நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிடுறோம். அந்த இருதயத்தை அவர் காத்துக்கொள்கிறார், அவர் காக்கிறார். கர்த்தர் வசனம் எப்படி சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், எல்லா விதமான பாதுகாவலோடு நம்மை பாதுகாக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார், தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்பு பண்ணி நம்ம பாதுகாக்கப்பட்ட பிற்பாடு அவர் பக்கத்தில் வந்து இல்லை எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அவருடைய முகத்தின் பிரசனத்தை நம்ம மேலே அப்படியே பொழிந்தருளி கொண்டே இருக்கிறார். அந்த முகத்தின் சாயலினால், அந்த மகிமையின் வெளிச்சத்தினால் நம்முடைய முகத்தையும் அவர் என்ன செய்கிறார், மகிமையின் வெளிச்சமாய் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, அது நிமித்தமாக கிருபையில் நாம் என்ன செய்கிறோம், நிறைந்து காணப்படுகிறோம். மகிமையின் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால தேவ கிருபை நம்ம அளவில்லாமல் பொழிந்தருளப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக என்ன தெரியுமா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கினா என்ன அர்த்தம் தெரியுமா, அப்படியே பக்கத்தில் வந்துடுறாரு. ஆண்டவர் இன்னும் கிட்டி நெருங்கி சேர்கிறார். பக்கத்தில் வந்து அந்த அவருடைய முகத்தின் பிரசனத்தை அளவில்லாமல் நம்ம மேலே பொழிந்தருளி என்ன செய்கிறார் தெரியுமா, நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்ம மேலே நதி போல புரண்டு ஓடுகிறது. தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிறது. தேவ சமாதானம் நமக்குள்ள அளவில்லாமல் தங்கியிருக்கிறது. அப்படி தங்கியிருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா, எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம், ஜீசஸ் 11ஆம் வசனம். அது என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் கொடுக்கிற, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற, தேவாதி தேவன் கொடுக்கிற, பரலோக ராஜ்யம் கொடுக்கிற எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், ஒருவேளை அவர் நம்மை கொஞ்ச நாளைக்கு இவன் என்னதான் செய்கிறான், என் மகள் என்ன செய்கிறாள், நான் கொஞ்சம் மௌனமாக இருக்கட்டும், என்னை நேசிக்கிறாளா, என் மீது அன்பாக இருக்கிறார்களா, என்னை பின்பற்றுகிறார்களா, நான் எங்கே போனாலும் என்னை பின்பற்றுவேன் என்று சொல்லி என்னை பற்றி பிடித்து கொண்டு தன்னை அர்ப்பணித்தார்களே, எல்லா காவலோடு என் இருதயத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களே, அதற்கேற்ற விதத்தில் என் மகள் நடக்கிறாளா என்று சொல்லி கர்த்தர் ஒரு விதத்தை சோதித்து பார்க்கலாம். தவறே கிடையாது. நாம நம்ம பிள்ளைகளை சோதிக்கலையா? 10 ரூபாய் கொடுத்தா ஒழுங்கா கொண்டு வந்து கணக்கு கொடுக்குறானா, அப்பதான் 100 ரூபாய் கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வருதா இல்லையா? மாம்சத்தோடு வாழ்கிற, மனுஷீகத்தில் வாழ்கிற நமக்கே அந்த எண்ணம் இருக்குன்னு சொன்னா நாம ஒழுங்கா இருப்போமா? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா என் மகனால் என் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அவன் கவனமாக இருப்பானா என்கிற அந்த சிந்தை, அந்த எண்ணம் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே, நம்மை அறிந்திருக்கிறபடினாலே, இப்போ நான் பேசுறதையும் அவர் அறிந்திருக்கிறார், அடுத்தால என்ன பேசுன்றதை அவர் அறிவார். இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் கிடையாது, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்போ சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்ன? அவர் அளிக்கிற நன்மையினால நம்மை திருப்தியாக்கி தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிறைவாய் ஆளுகை செய்கிற அந்த மேன்மையான உயரிய ஸ்தானத்திற்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விதத்தில் நடத்துகிற தேவன் தான். ஒருபோதும் தீமை நம்ம மேலே என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். ஏன்னு சொன்னால் தன்னுடைய குமாரனையே அவர் சிலுவையில் நமக்காக கொடுத்திருக்கிறார். குமாரன் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அவரை பின்பற்றின சீஷர்கள் ஒருபோதும் மடிவாகி விடக்கூடாது. அவர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா? 3.5 ஆண்டுகள் அவரோடு இருந்தாங்க. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக தான் அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். உங்கள் இருதயத்தில் கலக்கமும் பயமும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நான் உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இல்லை அப்படின்ற எண்ணமே உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா நான் போயிட்டேன்னா ஒரு தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து உங்களை நடத்துவார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அந்த தைரியம், அன்னைக்கு கொடுத்த அதே தைரியத்தின் ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளிருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் எந்த காரியத்தை குறித்தும் எதை குறித்தும் வீண் சிந்தை கொள்ளக்கூடாது. இவைகள் நடக்கிறது என்று சொன்னால் இதில் நான் என்ன, இதில் இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நான் தொடர்ந்து எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி தான் நம்ம நடக்கணுமே தவிர, அப்படி நடக்கும் பொழுது தான் தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும். கர்த்தர் கொடுக்கிற நன்மையினால நாம் நிரப்பப்படுவோம். மாத்திரமல்ல, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம். பரலோக ராஜ்யமும் என் மகனுக்காக என் மகளுக்காக நான் சிந்தின ரத்தம் என் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி பரலோகமும் கலிகூறும். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விதத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆட்கொள்ள வேண்டும். இது எங்கேயோ யாருக்கோ போதிக்கப்பட்ட சத்தியம் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் தான். ஆமேன்னு சொல்லி கைங்களை தட்ட வேண்டாமா? ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தான். இன்னைக்கு நீங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கொளுத்த கன்றுகளைப் போல, வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாஸ்டர் கையில் கொடுக்குறேன், பாஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. அல்லேலூயா. ஆமேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாகவும், கர்த்தர் உங்கள் மேலே சமாதானத்தையும், கர்த்தர் உங்கள் மேலே ஆசீர்வதித்து உங்களை காக்கவும் இந்த நாளிலே செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பெனிடிஷன் வேர்டை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிற ஒரு வேர்டை. ஹல்லேலூயா. இது யார் பெற்றுக்கொள்கிறாங்கன்னா, யார் கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கிருபை இலவசம் சொல்லுங்கள். கிருபை இலவசம். காலங்காத்தால் கிருபையாக என்ன பண்ணுவாங்க, ஏம்மா நீங்கள் தண்ணி என்ன பண்ணு, எங்கெங்கெல்லாம் போய் அடிக்காத, திறந்து விட்றேன், காலையில் 6 மணிக்கெலாம் என்ன பண்ணேன் பிடிச்சிக்கோன்னு வாங்கும். அது காலங்காத்தால் 6 மணிக்கெலாம் அந்த தண்ணி பிடிச்சி வச்சா தப்பிச்சோம். இல்லை தண்ணி நிறுத்திட்டா வச்சுக்கோ, ரொம்ப தொழு போய் பம்பு அடிக்கணும், டொக்கு டொக்கு. அந்த காலத்தில் இங்கே போய் உள்ள அப்படி தான் இருக்குது போலல்ல. கொஞ்ச நேரம் தண்ணி வரும், அப்புறம் என்ன பண்ணிட்டோம், நின்றுட்ட பிறகு என்ன பண்ண முடியாது, யாரும் அங்கே எங்கேனா போய் குடத்தை எடுத்துக்கணும், போய் பம்பு அடிச்சு எடுத்துன்னு என்ன பண்ணோம், ரோப் பண்ணோம். அதனால் கிருபையை இலவசத்தை நம்ம என்ன பண்ணோம், ஓடோடி என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் என்ன பண்ணோம், ஆமேன், தங்களுடைய சோம்பல் தானத்தை விட்டுட்டு, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சோம்பல் தானம். என்னதுங்க, சோம்பல் தானம், தூக்கம்.
ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, மாத்திரை போட்டேன் முடியல, இது இல்லை, அதே ஒரு 2000 ரூபா தரான்னு சொல்லு, காலங்காத்தால் இது ஸ்டாலின் கொடுக்குறாரு, எல்லா கார்டுக்கும் டோக்கன் கொடுக்குறாருன்னு சொல்லி பாருங்கள், அது தூக்கமாக்குது, மாத்திரை போட்டு தாக்குது. 5 மணிக்கு கல்லை வைக்கிற மாதிரி இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க அடிச்சு புடிச்சின்னு. எத்தனை பேருக்கு விளக்குதுங்க? 100 ரூபா. அதனால் கவனிச்சிக்கோங்க, அதெல்லாம் காட்டில் இது ரொம்ப பெருசு. இதுதான் ஒரு அந்த 2000 ரூபாலாம் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு கோழிக்கறி சாப்பிட்டு முடிஞ்சுன்னு போயிடும், மேட்ரு முடிஞ்சு போயிடும். ஆனால் இது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததி என்ன பண்ணணும், ஒரு கிருபையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு போயிடுவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.